தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம் என்றால் பலவானா இருக்கணும், ஜெயிக்கிறவனா இருக்கணும், முற்றும் ஜெயிக்கிறவனா இருக்கணும். தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனையும் சுதந்திரிக்கிறவனா இருக்கணும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிற விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளுங்கிற வார்த்தை அந்த நம்பினமோ அந்த எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்கிறேன் பார்த்தீங்களா? அந்த பெற்றுக்கொள்கிறேங்கிற வார்த்தை தான் இங்கே பற்றிக்கொள் சொல்லப்பட்டிருக்கு. தேவனோடு எனக்கு யுத்தம் கிடையாது. தேவன் இவையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் எனக்கு எதிராக அல்ல, கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார். தேவனோடு நான் யுத்தம் பண்ணி தேவனுடைய மனதை நான் மாற்றி அமைக்க முடியும்னு நினைச்சேன்னா ஜென்மத்துக்கு நான் யுத்தம் பண்ண வேண்டியதான். தேவனுடைய மனது மாறவே மாறாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். தேவனுடைய கையை நீங்க முறிக்க முடியாது. தோல்வி அடைவோம். யுத்தம் எனக்கும் தேவனுக்கு இடையே கிடையாது. எனக்கும் தேவனுக்கு இடையே சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் சார்பாக இவைகளாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று என் பக்கமா நிற்கிறார். எனக்கு ஒரு எதிரி ஒருத்தர் இருக்கான். இவைகள்லாம் நான் பெற்று அடையக்கூடாது என்று அவன் பல காரியங்களை கொண்டு வருகிறான், பல எண்ணங்களை எனக்குள்ள வைக்கிறான். அவனுடைய எண்ணங்களால் நிறைந்த மனிதர்கள் இடத்துல வந்து பேசுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடக்காதுங்க, இதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்காதுங்க, கஷ்டம்தாங்க, பொருளாதாரம்லாம் ரொம்ப கஷ்டம், இப்பெல்லாம் தொழில் வச்சோம்னா முன்னேறவே முடியாதுங்க, பெருக்கம்லாம் கிடையாதுங்க, அப்படியே சர்வே பண்ண வேண்டியதாங்க, போதும் என்று மனதோடைய தேவ பக்தியே அப்படியே வாழ வேண்டியதாங்க அப்படின்னு அவருடைய எண்ணங்களால் ஆட்கொள்ளப்பட்ட மக்கள் வந்து கூட பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு உணர்வுன்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு மறுமாக்கப்படாத ஒரு மனதுன்னு ஒன்று இருக்கு. இவைகளோடு யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணணும் மட்டும் சொல்லல, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளுங்கிற, உனக்காக அவர் வைத்திருக்க ஜீவனை பிடிச்சுக்குங்கிற, பிடிச்சுக்க. அது உனக்கு சொந்தம் என்று நினைத்து உனக்காக வாக்கு பண்றதுன்னு நினைச்சு அதை இருக்க பிடிச்சுக்கிட்டு யுத்தம் பண்ணுங்கிறாரு. மதம் என்ன சொல்லி கொடுக்குறா? மதம் பிச்சைக்கார மனநிலையை மக்களுக்கு கொடுக்குது. அப்படியே ஏந்திக்கிட்டு நில்லு, அவராக உனக்கு மடி பிச்சை போட்டாருன்னா இப்படி வாங்கிட்டு போயிரு, நீ காத்துக்கிட்டே இரு. அவர் என்னைக்கு உனக்கு மனம் இறங்கி உன் கையில் போடுறாரோ அதை வாங்கிட்டு அதில் சந்தோஷமா இரு. அதான் பேசி மனநிலையாக இருக்கிறது. கர்த்தர் ஏதாவது கொடுத்துட்டாருன்னா ஏசு பிச்சை, மரிய பிச்சை அப்படின்னு கர்த்தர் கொடுத்த பிச்சை இது இல்லையா? அப்படி பிச்சையெல்லாம் நீ பார்த்ததில்ல? ஏன்னா கர்த்தர் பிச்சை போடலை, கர்த்தர் எனக்கு கொடுக்க சுதந்திரம். நல்ல விசுவாச ஆணா இருக்கிறோம், விசுவாச பெண்ணா இருக்கிறோம் என்றால் தேவன் எனக்காக வைத்திருக்கிறவை எல்லாம் இது எனக்கு சொந்தம் என்று பிடித்து கொண்டு பற்றி கொண்டு அடைந்தே தீரன் நிற்கணும். அதுக்கு விசுவாசத்தில் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கணும், முன்னேறணும், அதை குறித்து கேட்கணும், அறியணும். ஆனால் மதம் அப்படி சொல்லி கொடுக்கல. 40 நாள் உபவாசத்தை போடு, நல்ல 40 நாள் உபவாசம் போட தப்பு கிடையாது. 40 நாள் உபவாசம் போட்டிங்கன்னா வயிறுக்கு நல்லது. ஏன்னா 3 வேளையும் அரைக்கிறதுக்கு பதிலாக ஒரு வேளை அரைப்பு குறையும், நல்லது. அது நம்முடைய மைண்டு கர்த்தர் மேலே ஃபோக்கஸ் ஆகும். ஆனால் நீங்கள் உபவாசம் பண்ணுறதுனாலையோ கண்ணீர் விடுக்கிறதுனால கர்த்தர் எதுவுமே கொடுக்கல. அதெல்லாம் நீங்கள் உபவாசம் பண்ணதுக்கு முன்பாகவே உலக தோற்றத்துக்கு முன்னே கொடுத்துருக்கிறார். மதம் காத்திருக்க சொல்லுது, விசுவாசம் காத்திருக்க வேணாம், பெற்றுக்கொள்னு சொல்லுது. இவையெல்லாம் உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவன் அவைகளை பெற வேண்டும் என்று விரும்புகிறாருங்க, வாஞ்சிக்கிறாருங்க. அப்போ எதிர்மறையான பிரச்சனை வராதா, சவால்கள் வராதா? அதனால தான் யுத்தம் இருக்கு. போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எதிர்மறையான காரியங்கள் வரும். அத்தனையின் மத்தியில் இது எனக்கு சொந்தம் உறுதியா பிடிச்சு நின்னீங்கன்னா அந்த யுத்தம் முடிஞ்சு தூசி அமரும். அந்த தூசி அமரும் பொழுது சாத்தானுடைய தலையின் மேல உங்க கால் இருக்கும். நீங்க அதை ஜெயிச்சவனா பிரச்சனை உங்க கீழே இருக்கு, நீங்க மேல நிற்பீங்க. விட்டுட்டு போயிட்டீங்க, இந்த பழம் புளிக்குன்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம் என்றால் பலவானா இருக்கணும், ஜெயிக்கிறவனா இருக்கணும், முற்றும் ஜெயிக்கிறவனா இருக்கணும்.
தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனையும் சுதந்திரிக்கிறவனா இருக்கணும். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுவோம், நான் பலவீனன் அல்ல, நான் பலவான், ஜெயிக்கிறவன், முற்றும் ஜெயிக்கிறவன். தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் அனுபவிக்கிறவன், பற்றி கொள்ளுகிறவன், முன்னேறுகிறவன். ஆமென்.